யார் நோயாளி? தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அது மாதிரி திரு சீமான் அவர்கள் இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம். அதனால அந்த மொழி இந்த மொழி, இந்த நாடு அந்த நாடுங்கிறதெல்லாம் இல்ல, ஒரே நாடு தமிழ்நாடு. தமிழச்சி, ஆமா தமிழச்சி, உனக்கு தமிழ் தெரியுது, நாங்க தமிழா எல்லா மொழியும் கத்துக்கிட்டவங்க நாங்க, புரியுதா? நீ உனக்கு தமிழ் மட்டும் வச்சுக்கிட்டு நாட்டு ஆளலாம் நினைக்கிறது ஜீரோ தான் வந்துருக்கேன். தமிழர்கள் சொல்றீங்க, நீங்க திராவிடர்களா தமிழர்களா? நாங்க திராவிடர்கள் ஒண்ணுதான், தமிழர்கள் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே மொழி குடும்பம் சொல்றேன்னு புரியலையா? என்னது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கர்நாடகம் எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி ஆந்திர மக்கள் கிட்டயும் சொல்லுங்க. அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. தெரியாதனமா நீங்க இது திராவிட நாடுங்கிறத மாத்தி அமைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த சீமான் இல்ல மாத்தி அமைக்கிறதே நீங்க தான் சொல்லிட்டு. அது எப்படி உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாழைப்பழத்துல அப்படியே ஊசி குத்துற மாதிரி பொறுமையா பேசுறீங்க, அவங்கள மட்டும் அப்படியே பெருசா காட்டுறீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். நான் உங்கள் ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஒரு புதுவிதமான நேர்காணல் தான் பார்க்க போறோம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா, ஒரு புதுவிதமான இன்டர்வியூல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்விக்கு என்ன பதில்ல சீமான் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, தமிழர்கள் தான் தமிழகத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு என்ன பதிலும் சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. இங்க தமிழர் ஆளாததாலதான் தமிழ்நாடே சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்றது ஆட்சியாளர்களை குறிவைத்து பேசியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது நோயாளியா இருந்தா மருந்து கொடுக்கலாம், நோயாளி மாதிரி நடிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்க முடியும்? தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அது மாதிரி திரு சீமான் அவர்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறாரு, புரியுதா? இங்க யாரும் வேற்று மொழியினர் இங்க ஆளல, எல்லாமே தமிழர்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கோம். இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு பேர் வச்ச எங்களையே வேற்று மொழிக்காரன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு வஞ்சம், அந்த வெஞ்சன்ஸ் புறையோடி போயிருக்கு. தான் பதவிக்கு வரணும், பதவி சோத்தை அனுபவிக்கணும், நம்மளும் இந்த மாதிரி பெரிய படாடோகமா இருக்கணும், 10,000 கோடியை சம்பாதிக்கணுங்கிற அந்த நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியல, புரியுதுங்களா? குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். தமிழர்கள் தான் தமிழகத்தை ஆள்றாங்க. அப்புறம் யார் ஆள்றா? தமிழர்கள் பேர் வச்சதே நாங்க தான். இல்ல, பேர் வச்சது படிக்கிறது கேட்கல, நாங்க தமிழரான்னு கேக்குறோம். தமிழரா இருக்க போய் தான் நான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம், தமிழ்நாடு ஆண்டுகிட்டு இருக்கோம், தமிழ் மக்கள் வாக்களிக்கிறாங்க, தமிழர்களாக நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரியுதா? இதெல்லாம் இந்த கண் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியில எல்லா மொழிகளும் வந்தது. இது எல்லாம் திராவிட மொழி குடும்பம். அதனால அந்த மொழி இந்த மொழி, இந்த நாடு அந்த நாடுங்கிறதெல்லாம் இல்ல, ஒரே நாடு தமிழ்நாடு. அது மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்க எப்படி இப்போ பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான் போயிட்டாங்க. இங்க இருக்கவங்க முஸ்லீம் எல்லாம் என்ன சொல்றீங்க? இந்திய முஸ்லீம் தானே. அப்புறம் என்ன பிரிவினை இருக்கு? எங்களுடைய சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா எங்களுடைய தாய்மொழி தமிழ்னு போட்டிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு தமிழ்னு இருக்கா அப்படிங்கறத நாங்க கேக்குறோம். தெலுங்குன்னு சொல்றாங்களே, ஒரு கத்திரிக்காய் இல்ல வேணும்னா சந்தேகம் இருந்தா என் சர்டிபிகேட் காட்டுறேன், அவர் ஸ்டாலினுடைய சர்டிபிகேட் காட்டுறேன், கலைஞருடைய சான்றிதழ் கல்வி சான்றிதழ் என்கிட்ட இருக்கு, ஜெராக்ஸ் காப்பி இருக்கு, எல்லாத்தையும் காட்டுறேன், பாத்துக்கோங்க. தமிழ் நாயுடுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல தெலுங்குல தானே நாயுடு வகை இருக்கு. நாயுடுங்கிறது தெலுங்குல தான் இருக்கும், தமிழ்ல தான் இருக்க கூடாதுங்கிறது இல்ல. இதெல்லாம் குடும்ப பேரு. நாயுடுங்கிறது ஒரு இனம், ஒரு குழுக்கள். நீங்க எல்லாம் இன்னும் ஹிஸ்டரி படிக்கல. ஹிஸ்டரி படிச்சிருந்தீங்களா? குழுக்களா தான் இங்க ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு குழுக்களா. அந்த குழுக்கள்ல ஒவ்வொரு இப்ப இந்த நாட்டுல நரிக்கோலவர்கள் ஒரு பாஷை பேசுவாங்க, பாத்திருக்கியா? கேட்டிருக்கியா? அவங்க பாஷை புரியாது, எனக்கு புரியாது. சௌராஷ்டிரா இருக்காங்க, புரியுதா? சௌராஷ்டிரா இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து தமிழ் தான் புரியும். உனக்கு தமிழ் தான் புரியும். நீ தமிழச்சி, ஆமா தமிழச்சி, உனக்கு தமிழ் தெரியுது, நாங்க தமிழா
எல்லா மொழியும் கத்துக்கிட்டவங்க நாங்க, புரியுதா? நீ உனக்கு தமிழ் மட்டும் வச்சுக்கிட்டு நாட்டை ஆளலாம்னு நினைக்கிறது ஜீரோ தான் வந்து. தமிழ் படித்தா நாட்டை ஆள முடியாதுன்னு எப்படி நீங்க சொல்வீங்க? ஆமா, தமிழ்ல என்ன இருக்கு? ஆங்கிலமும் அப்ப தெலுங்கு படிச்சா நாட்டை ஆளலாமா? தெலுங்கு பேசினா நாட்டை ஆளலாமா? தெலுங்கு நான் சொன்னேன்ப்பா, ஆங்கிலம் கத்துக்கோ, தமிழை கத்துக்கோ, ஆங்கிலம் கத்துக்கோ. உலகளாவிய மொழி இன்னைக்கு வந்து ஆங்கிலம். தமிழ் மொழி நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தமிழ் மொழி, புரிஞ்சுக்கோ. இல்ல நீங்க திராவிடர்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு தமிழர்கள் சொல்றீங்க. நீங்க திராவிடர்களா தமிழர்களா? நாங்க திராவிடர்கள் ஒண்ணுதான், தமிழர்கள் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே மொழி குடும்பம் சொல்றேன்னு புரியலையா? இல்ல இது ஐயா, இதே சீமான் அவர்கள் ஒரு கேள்வி சொல்லு. சீமானே முதல் அவர் யாரு தெரியுமா? அவரு திராவிட தமிழர் தான். அவர் கேரளா தமிழர் சொல்லுங்க. திராவிட தமிழர் பாரு, திராவிட தமிழர்னா அவருக்கு அவங்க பூர்வீகம்லாம் வந்து கேரளா, புரிஞ்சுக்கோ. கேரளால இருந்து இங்க வந்து அவங்க தாத்தா, அவங்க அப்பா காலத்துல இருந்து, அவங்க தாத்தா காலத்துக்குள்ள அவரு அவங்க அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க வந்துட்டாங்க. இங்க வந்து இங்க உள்ள ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த சான்றிதழ்கள்லாம் என்கிட்ட இருக்கு, புரியுதா? ஜெபஸ்டின் என்ற சீமான் தான் அவரு. என்னது ஜெபஸ்டின் என்ற சீமான் இல்ல, ஜெபஸ்டின் என்ற சீமான். வேணும்னா நான் என் மொபைல்ல இருக்கு, நம்ம டிபேட் முடிஞ்ச உடனே. அது என்ன திராவிட தமிழர்கள்? என்னப்பா, தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்துல ஒரு மொழி தமிழ். அது அதனால நீங்களே ஒருத்த உருவாக்கி வச்சிருக்கீங்களா திராவிட தமிழ்? நாங்க உருவாக்கல. இது ஏறக்குறைய ஒரு 2000 ஆண்டுகளா இருக்கக்கூடியதான். கிபி 7ஆம் நூற்றாண்டிலே ஒரு பட்டர் வந்து இது சம்பந்தமா விளக்கமாவே கொடுத்திருக்காரு. பல்வேறு நேத்திக வச்சிருக்கேன், வாட்ஸ்அப்ல எடுத்து வச்சிருக்கேன், சரிங்களா? தமிழர்கள் மட்டும் திராவிட தமிழர்கள் சொல்லணும்னு. தமிழர்கள் மட்டுமல்ல, எல்லாமே திராவிட நாடு இது. தமிழ்நாட்டுல வாழக்கூடியவர்கள் எல்லாம் தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பேரையே மாத்திடுவீங்களோ? திராவிடம்னு மாத்திடுவீங்களா? தமிழ்லயே நாங்களே பேர் வச்சதே நாங்க தானே. தமிழ்நாட்டுல யார் பேர் வச்சா? தமிழ்நாடு பேர் வச்சதாரு. நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடுன்ற பேரையே மாத்தி திராவிடம்னு மாத்திடுவீங்க. திராவிட நாடு தானே, அப்புறம் என்ன? தமிழ்நாடு திராவிட நாடு. திராவிட நாடு நம்ம போய் ஆந்திராலயும் நீங்க இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம். அங்க என்ன மஸ்தி போறோம்? திராவிட தெலுங்கர்கள் சொல்லுங்க, திராவிட மலையாளிகள் சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கோ. முதல்ல நான் என்ன சொன்னேன்? பாகிஸ்தான் நம்ம இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போயிடுச்சு. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்தியர்களா? இங்க இருக்க முஸ்லீம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்தியர்களா? அவங்க எல்லாம் பாகிஸ்தானியர்களா? இந்தியர்கள். அப்புறம் என்னத்துக்கு நீ அதமா அப்படின்னு சொல்றேன்? எல்லாம் ஒண்ணுதான். நீங்க ஏன் இப்படி நான் சொல்றது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? திராவிட மொழி குடும்பம்னா என்னது? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கர்நாடகம் எல்லாம் சேர்ந்து. அதே மாதிரி ஆந்திர மக்கள் கிட்டயும் சொல்லுங்க. நான் வாழ்ற நாடு இந்த நாடு, நான் எதுக்கு சொல்லணும்? என்ன தமிழர்கள் இழிச்சவாயிங்கிறீங்க? என்ன தமிழ் யாரும் இழிச்சவாய்? நாங்கள் இழிச்சவாயினா? நாங்கள் தமிழன் தான், புரிஞ்சுக்கோ. தமிழ் என்பது எங்களுடைய தாய்மொழி. தமிழ்ல தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், புரியுதா? நீ இது முதல்ல என்ன கேட்ட? எங்க சர்டிபிகேட்ல தமிழ் இருக்குங்க. நான் எங்க சர்டிபிகேட்ல தமிழ் இருக்குன்னு சொன்னா அதோட நீ அந்த பேரை சொம்பொதிக்கிற வேலையில ஏற்ற வச்சுக்காத. அவரே நான் தான் சொன்னேன், அவருடைய தாய்மொழியே மலையாளம் தான். அவரே ஜெபஸ்டின் என்ற சீமான் தான். நீ வந்து ஏதோ இன்னைக்கு அவருக்கு அரசியல் பண்றாரு, அதை நாம மறுக்கல. அவர் அரசியலுக்கு எதை வேணாலும் யாரு வேணாலும் செய்யட்டும், என்ன உருட்டு வேணாலும் உருட்டட்டும். இப்ப கூட ஒரு தம்பி வந்திருக்காரு, தாவேக்கா, சரியா, விஜய், அவர் கூட ஒரு அரசியல் பண்றாரு. சொல்லுவீங்க டிவிக்கிறவங்கன்னு, இப்ப தாவேக்காவா என்னமோ சொல்றீங்க. இந்த டிவிக்கிறவன் டிவிக்கிறவன் சொல்லுவீங்க. டிவிக்கிறவனா இப்ப சொன்னேன் இல்ல, உங்க ஆளுங்க தான சொல்றாங்க சேர்ந்தவங்க. நான் வந்து இல்ல டிவிக்கிறவங்க அவங்க சொல்றத என்கிட்ட சொல்லாத, சரியா? நான் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன். அந்த டைட்டில சும்மா பேசினா அது எனக்கு மரியாதை இருக்காது, புரிஞ்சுட்டா? ஒரு முறை சொல்லியாச்சு, உலகம் பூரா பரவியாச்சு. அதை திரும்ப எடுத்து நான் சொல்ல முடியாது. துப்புன எச்சிய தூக்கி வாய்க்குள்ள போட முடியாது. அவரு எச்சதான் துப்பி இருக்காருன்னு ஒத்துக்கிறீங்க? நான் துப்புன எச்சி கழுத என்ன நீ பேசுற? இல்ல, உங்க திராவிட கும்பலின் பேச்சு பாருங்க எந்த அளவுக்கு தூய்மையா. நாங்க இங்க பாரு, நாங்க தூய்மையா தூய்மை இல்லையாங்கிறது உனக்கு தெரியாதுடா கண்ணு. நீ சின்ன வயசுடா. நீ வந்து இப்பதான் மக்கள் பாக்குறாங்க. மக்கள் பார்க்காம அப்ப யாரு பாப்பா? நீ நானும் பாக்குறதுக்கு இதை எடுக்கிற? மக்கள் பாக்குறதுக்கு தானே எடுக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியும்ல. இங்க பாருடா கண்ணு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள் எல்லாமே, இங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எப்போ
கிட்டத்தட்ட கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து இங்க ஒரு மொழி இருக்கு. தெலுங்கு மொழிங்கிறது தமிழ்ல இருந்து தோன்றின மொழி தான். அது கிபி 2ஆம் நூற்றாண்டு விஜயாலய சோழன் காலத்திலேயே இருக்கு. சரியா? இத 7ஆம் நூற்றாண்டுல ஒரு பட்டர் இத எப்ப தோணுச்சு, எப்ப வந்துச்சுன்னு விலாவாரியா பண்ணியிருக்காரு. நான் ஹிஸ்டரியில தான் முனைவர் பட்டமே வாங்கியிருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாம் ஹிஸ்டரி படிக்காமலே எல்லாமே மேலோட்டமா என்னத்தையோ ஹிஸ்டரி படிக்காம திடீர்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் வாசல்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, நான் போயிருந்தேன் ரீசெண்டா போன வாரம் போகும்போது, இது திராவிட கட்டடக்கலை, அடப்பாவி திராவிட கட்டடக்கலையா, தமிழர்களின் கட்டடக்கலையில தஞ்சை நான் ராஜராஜ சோழனே தெலுங்கு மன்னன் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த காலத்துல அவர் தெலுங்கு மன்னன் தான். அவருடைய அம்மா தெலுங்கு, அவருடைய அப்பா தெலுங்கு, அவருடைய அம்மா தெலுங்கு தாயி. அவருக்கு திராவிட கட்டடக்கலை திராவிட கட்டடக்கலை தான். அந்த கட்டடம் அந்த விஜயாலய கட்டினது ராஜராஜ சோழன் கட்டினது திராவிட கலை தான். திராவிட கலை என்பது ஒரு ஒட்டுமொத்த இந்த தென்னிந்தியாவை ஒரு பரவலா இருக்கு. இதே மாதிரி கோயில்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ரெண்டாவது, இந்த கோயில்களை கட்டினது எல்லாமே பாண்டியர்களும் நாயக்க மன்னர்களாலதான் இந்த கோயில்கள் எல்லாம். பாண்டியர்கள் தமிழர்களா தெலுங்கர்களா? இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நீங்க அறவிட்டு பேசுறான்னு பேசாத. ஒரு மன்னன் இருக்கான்னா அவன் ஒரு நாட்டு மேல படையெடுத்து போவான். படையெடுத்து போனா அந்த நாட்டை அவன் பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. பிடிச்சிட்டான்னா அப்புறம் அவன் கால கையில விழுவான் அந்த அரசன். உடனே என்ன பண்ணுவான், என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன் வச்சுக்கோ. நீங்க தானே மொழி வாரியா பிரிச்சிங்க. இருங்க, மொழி வாரியா பிரிச்சிட்டீங்களா இல்லீங்களா? மாநிலங்களை மொழி வாரியா எல்லாம் பிரிக்கல. தெரியாதனமா பைத்தியக்காரத்தனமா போயிடுறேன். அதாவது அதுல 1956, 57 போடப்பட்டது என்னன்னா, அந்த என்ன ஜீவோ தெரியுமா? இந்த டிஸ்ட்ரிக்ட் பைப்ரிகேஷன் எப்படி நம்ம மாவட்டங்களை பண்றோமோ அது மாதிரி ஸ்டேட் பைப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லிதான் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி மொழிவாரி மாநிலங்கள். திரும்ப திரும்ப மொழிவாரி என்ன அர்த்தம்? நான் தான் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பைப்ரிகேஷன். மாநிலங்கள் தான் பிரிக்கப்பட்டிருக்கு, மொழிவாரில இல்ல. பிரிக்கப்பட்டது. பெருவாரியான மக்கள் அங்க வாழ்றாங்க. தெலுங்கு மக்கள் வாழ்றாங்க. கர்நாடகால இது பேசுறவங்க, கர்நாடகம் பேசுறவங்க இருக்காங்க. கேரளால மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க. ஆகையினால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. தெரியாதனமா நீங்க இது திராவிட நாடுங்கிறத மாத்தி அமைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த சீமான் இல்ல, மாத்தி அமைக்கிறதே நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க மாத்தி ஏமா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி 1885லயே ஒரு முன்னோர் சொல்லிட்டு போனாரு, அவரு இது திராவிட நாடுன்னு. அதுக்கப்புறம் கிபி 7ஆம் நூற்றாண்டுல சொல்றேன், கிறிஸ்துவுக்கு பின்னாடி 7ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் கிபி 2ஆம் நூற்றாண்டுல சொல்றேன். கல்வெட்டுகள் இருக்கு, செப்பேடுகள் இருக்கு. இதெல்லாம் நம்மள என்ன திராவிட நாடுன்னு சொன்னாங்களா? நான் ஒரு வரி கூட திராவிட நாடுன்னு படிச்சது இல்ல. நீ படிச்சதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமாவையும் அதையும் இதையும் படிச்சுட்டு வந்திருப்ப. இல்ல, நீங்க ஏதோ ஸ்பெஷல் புக் திமுக காரங்களுக்கு மட்டும் மட்டும் இல்ல, ஏற்கனவே அரசாங்கத்தால போடப்பட்ட எம்ஏ ஹிஸ்டரி புக் எடுத்து படிச்சு பாரு. திராவிட நாடுன்னு இருக்கு. திராவிட நாடுன்னு இருக்கும். புக் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா புக் பேர் எல்லாத்துக்குமே தெரியும். ஹிஸ்டரி புக்ல எடுத்து பாக்க சொல்லு. 1000 ஹிஸ்டரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நார்த் இந்தியன் இருக்கு, சவுத் இந்தியன் இருக்கு. சவுத் இந்தியன் விந்திய மலைக்கு மேற்க இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே திராவிட நாடுனே இருக்கு. விந்திய மலை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? மகாராஷ்டிரால ஆரம்பிக்குது. மகாராஷ்டிரால ஆரம்பிச்சு எங்க போய் முடியுது? கன்னியாகுமரியில போய் முடியுது. இதுதான் விந்திய மலை. இந்த விந்திய மலை தான்ங்கிறது திராவிட நாடு. புரிஞ்சுக்கோங்க. சரி, வேற சப்ஜெக்ட் போ. இதெல்லாம் ஊசி போன பலகாரம். மொழிவாரியா நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே பிடிஓ ஆபீஸ்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 1.6 லட்சம் ரூபாய் அங்கிருந்து எடுத்திருக்காங்க. சரி, ஒரு ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ப இவ்வளவு ஆபீஸ்கள் இருக்கும், எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் ஆகும் இந்த மாதிரி லஞ்சம் பண்ணலாம். இப்ப திமுக ஆட்சியில இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இது எந்த ஆட்சியில தான் இல்ல? ஏமா, இல்ல, உங்க ஆட்சியில கொஞ்சம் அதிகமா இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல குற்றவாளின்னு சொல்லி 70 கிலோ தங்கம், கிட்டத்தட்ட 450 செருப்பு, 3000 சொச்சம் சேலை, இதெல்லாம் இன்னைக்கு ஏலத்துக்கு இப்ப தயாராகிட்டு இருக்கு. நீங்களும் பண்றீங்களா? நாங்க பண்ணல. எங்களை தவறா பேசக்கூடாது.
எங்களை எந்த நீதிமன்றமும் எங்க முதலமைச்சர் கலைஞரையோ பேரறிஞர் அண்ணாவையோ அல்லது முத்தமிழறிஞர் பெற்ற பிள்ளை ஸ்டாலினையோ வந்து யாரும் குற்றவாளின்னு நீதிமன்றம் சொல்லல. சொத்து குவிப்பு வழக்குல எந்த அமைச்சரும் கைதாகல. அமைச்சர் கைதானாக்கா அது ஆயிடுமா குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கணும் நீதிமன்றம். சரி, இன்னைக்கே இலாக்கா மாத்துறீங்க. யாக்கா மாத்துறதுங்கிறது முதலமைச்சருடைய இஷ்டம். அத வந்து நீயோ கூட தலையிட இயலாது, புரிஞ்சுக்கோ. அவருக்கு வந்து இந்த இவர்கிட்ட இருக்க சட்டத்துறை மாத்தி அவர் ஏற்கனவே சட்டத்துறையில இருந்தவர் தான். ஆட்சி முடிய போகுது ஐயா. ஆட்சி முடிய போகுதுதான் யார் சொன்ன, இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு. இன்னைக்குதான் 4வது நாள். அதுதான் ஒரு வருஷத்துக்காக இவ்வளவு மும்பரமா மாத்துறாங்கன்னா இருங்க, என்ன காரணம் மக்கள் சொல்றாங்கன்னா இல்ல மாங்க புளிக்கல. இந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு இல்லைங்களா ஐயா, அதுல இருந்து வந்து இவருக்கு வந்து ஜாமீன் இல்ல, அதாவது எப்படி கைதாக போறாருன்ற சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. அதனால அந்த முக்கிய கனிம வளத்துறையை தூக்கி வந்து ரகுபதிக்கு மாத்தி விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாய் ரோட்ல போனா எத்தனை நாய் இருக்கு, அது மாதிரி இந்த நாய் குலைக்கிற நாய் எல்லாம் இங்க ஒன்னும் செல்லாது. எல்லாம் நீதிமன்றம், நீதிபதி தான் குற்றவாளியா இல்லையான்னு சொல்ல வேண்டியது யாரு? உச்ச நீதிமன்றம் தான். நான் இந்த நீதிமன்றங்களை கூட எடுத்துக்க மாட்டேன். உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுச்சு. யாருக்கு சொல்லுச்சு? ஒரு அம்மாவுக்கு சொல்லுச்சு. சரியா? அந்த அம்மாவை பத்தி தான் பேசுறீங்களே, பேச மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு பெரிய எஸ்டேட் எப்படி எங்க இருந்து வந்துச்சு? அவங்க அப்பா விட்டு சொத்தா இல்ல அவங்க தாத்தா விட்டு சொத்தா? அதுங்க ஒரு பங்களா கட்டியிருக்காங்க, கூவத்தூர்ல ஒரு பங்களா கட்டியிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? சரி, இந்த அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்குல மாட்டாங்களே, இது யாரு விட்டு சொத்து? இதெல்லாம் யார் விட்டு சொத்துங்கிறத அது அரசுக்கு நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அது முடிவு தெரியட்டு அப்ப நம்ம பேசுவோம். அது எப்படி உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாழைப்பழத்துல அப்படியே ஊசி குத்துற மாதிரி பொறுமையா பேசுறீங்க, அவங்கள மட்டும் அப்படியே பெருசா காட்டுறீங்க. பெருசா காட்டல, எல்லாமே நீதிமன்றம் சொன்னதான் நாங்க சொல்றோம். அப்ப இந்த தடவை வந்து அமைச்சர் துரைமுருகன் வந்து தானா ராஜினாமா ஆயிடுவாரா? என்னத்துக்கு? அவர் மேல என்ன வழக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? வழக்கே இல்லையா? வழக்கு இல்ல அவர் மேல, ஒரு வழக்கும் இல்ல. ஒரு வழக்கு இல்ல அவர் மீது. எந்த வழக்கு? எஃப்ஐஆர் சொத்து குவிப்பு வழக்குல அவர் மீது வழக்கு இல்ல. துரைமுருகன் மீது வழக்கு இல்லை. ரெய்டு பண்ணாங்க, இடி வந்து அமலாக்கத்துறை வந்து ரெய்டு பண்ணுச்சு, அவ்வளவுதான். அவர் மீது இந்த நிமிடம் வரை எந்த வழக்கும் பெண்டிங்ல இல்ல. இல்ல டெல்லிக்குலாம் போயிட்டு டெல்லிக்கு போனாங்க, அதுவும் அது நைட்ல போனா அதனால இப்ப வழக்கு ஒரு சின்ன ஊர்ல இருக்கலாம், போயிட்டு வந்திருப்பாரு. அதுக்காக நைட்டோட நைட்டா போனாங்க. நைட்ல வீட்டுக்கு தான் அவர் போயிருக்காங்க. 86 வயசு மனுஷன் நைட்டோட நைட்டா போனாருன்னா இதெல்லாம் என்ன அர்த்தம்? நைட்டோட நைட்லயா ஃபிளைட் இங்க இருந்து போகுது? நைட்ல போகுதே ஃபிளைட்ல 10 மணி போனா என்ன? ஒரு யாரு அவங்களுக்கு வேலையே இருக்காதா? சொந்த பந்தம் இருக்க மாட்டாங்களா? நல்லது கெட்டது இருக்காதா? ஒரு அமைச்சர் போயிட்டு வந்தாங்க, ரெய்டு வந்த உடனே போறாரு. ஏமா ரெய்டு வந்தத உடனே போனாக்க என்ன என்ன? வெட்டிங் கட்டிங் கொடுத்துட்டு சரி பண்ணிட்டு வரலாம் தானே, இதுதானே அர்த்தம். அப்ப நீ வேணா அந்த அவருக்கு செக்ரட்டரியா இருக்கியா? செக்ரட்டரியா? எனக்கு ஏதாவது இந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்குல நானும் உள்ள பொண்ணு நினைக்கிறேன். நீ தானே என்னமோ குடுக்குறாங்க வைக்கிறாங்க வெட்டிங் ஓட்டிங் என்னமோ பேசுனீங்க. அதெல்லாம் தெரியுது, வெளியே வருது, அதனாலதான் கேக்குறோம். ஆமா, இங்க பாருங்க கண்ணுங்களா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரும் ஒருத்தன் தப்பு பண்றானோ தண்டனை அனுபவிக்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் பேச மாட்டேன். தப்பு பண்ணக்கூடியவங்க யாரா இருந்தாலும் நீதிமன்றம் குற்றவாளின்னு சொன்னா குற்றவாளி தண்டனை அனுபவிக்கட்டும். உச்ச நீதிமன்றம் தண்டனை கொடுத்தா ஆகட்டும். ஜெயலலிதா அம்மா தவறு இறந்து போனதுனாலதான் அந்த அம்மா சிறைக்கு போகல. சசிகலா இறக்காம இருந்ததுனால அந்த அம்மா 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிச்சுதான் வெளியில வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்திருக்காங்க, அவன் நாத்தனா வந்திருக்கா, அவன் வளர்ப்பு மான்னு சொன்ன அவனும். அடுத்து முதல்வர் போக வாய்ப்பு இருக்கா? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க அமைச்சர்களை வந்து மெல்ல மெல்ல நெருங்கி முதல்வரின் கழுத்தை பிடிக்கிறதுக்கு தானே ஈடி வந்து பிளான் வச்சிருக்கதா சொல்றாங்க. எங்க முதல்வர் போகணும்னா அவரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவரும் போகட்டும். அதை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. யாரெல்லாம் தப்பு பண்ணி பொதுமக்கள் கிட்ட இருந்து வரி பணத்தையோ அல்லது வேற வழியில தவறான வழிகள்ல பணம் சம்பாதிச்சா யாரா இருந்தாலும் சரி, நீதி அதனுடைய கடமையை செய்யும். எங்க முதல்வர் பண்ண மாட்டாருன்னு சொல்ல மாட்டீங்க. இல்ல இப்ப நீங்க சொல்றது பார்த்தா திமுக ஆட்சியில இருக்கோம், திமுகல இருக்கவங்க யாருமே வந்து தப்பு பண்ணல, மத்த கட்சியில இருக்கவங்க. எங்களுக்கு தப்புன்னா என்னன்னே தெரியாது. தப்பு தாளங்கள் கிடையாது. நாங்க தப்பு தாளம் போடுறதெல்லாம் பொன்முடி எல்லாம் தப்பே பண்ணலையா? பொன்முடி தப்பு பண்ணாருன்னு எதை வச்சு சொல்றாங்கன்னு, எந்த தப்ப வச்சு சொல்றாரு? அவர் தப்பு பண்ணல, தப்பா பேசல சொல்லி அந்த மாவட்ட நீதிமன்றம் சொல்லுச்சு. அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. இல்ல
அவதூறா பேசல, பெண்கள் அவதூறா பேசல, நானே இந்த பொண்ணு கேட்டதுலயே நானே சொல்லி இல்ல நீங்க இப்ப தீர்ப்பையே மாத்துறீங்க, நீதிமன்ற தீர்ப்பையே மாத்துறீங்க. அவர் அப்படி சொல்ல, அவர் வயது முதிர்வு காரணத்தால அவர் கொஞ்சம் தண்டனையில இருந்து கொஞ்சம் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கே தவிர அவர் தப்பு செய்யல, அவர் ரொம்ப நல்லவரு தியாகின்னு சொல்லல நீதிமன்றம். விலக்கெல்லாம் அளிக்கல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு பெயில் தான் கொடுத்திருக்காங்க. இருக்கு சொல்லுமா, நீங்க அதுக்குள்ள தப்பு செய்யலங்கறீங்களே. கேளு, அவர் தப்பு செய்யலன்னு சொல்லி கீழே நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் சென்னை நீதிமன்றம் அவர் தப்பு பண்ணாரு உறுதி பண்ணிருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. கோர்ட்டு இல்லைன்னு சொல்லுது, அடுத்த கோர்ட்டு இருக்குன்னு சொல்லுது. இப்ப சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்த கோர்ட்டு ஒரு அப்பீல் கோர்ட் இருக்கு. அது போவாது. என்னதுக்கு ஏன் ஆளா பறக்குறீங்க? எதுக்கு ஆளா பறக்குறீங்க? ஜெயிலுக்கு இந்த அமைச்சர்கள் குவிக்கிறதுலாம் மக்களாகி எங்களுடைய பணம், அதுதான் எங்களுடைய பிரச்சனை. ஆமா, நீ எவ்வளவு பணம் கொடுத்த? கொண்டு எதுவும் வேலை வெற்றி வேணும்னு சொல்லி எதுவும் இல்ல, நாங்க கொடுக்கக்கூடிய வரி பணம் அந்த மாதிரி தானே நீங்க இது பண்றீங்க. வரி பணமாக இருக்கட்டும், இல்ல மக்களிடமிருந்து வசூல் பண்ற பணங்கள் தானே இதெல்லாம். என்ன உங்க குடும்பத்துல இருந்து என்ன வரி கட்டுறீங்க? சரி சொல்லுங்க. இப்ப பொன்முடி அவர்கள் அப்பா வீட்டு பணத்தை சேர்த்து வச்சதாலதான் ஜெயிலுக்கு போறாரு. அவங்க அப்பா அவருக்கு வாத்தியார் வேலை பார்த்தாரு. அவர் ஒரு இடம் வச்சிருந்தாங்க, அது பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு போச்சு. கிட்டத்தட்ட காலேஜ் இன்ஜினியரிங் எவ்வளவு வாத்தியார்கள் இருக்காங்க, யாருக்குமே பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி உங்க அமைச்சர்களுக்கு மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி வருது. இடங்களுடைய விலை கூடிருச்சு. 2005க்கு அப்புறம் காலியா கிடந்த இடங்களுடைய விலை பல மடங்கு ஏறி போச்சு. அதனால இன்னைக்கு நான் கேட்கிறேன், 5 ஏக்கரை ஒருத்தர் வாங்கினதே மொத்தமே 48,000 தான். அந்த 5 ஏக்கர் நிலத்தை நான் இன்னைக்கு கேட்கிறேன். அவர் சொல்றாரு 25 கோடின்னா நான் கொடுத்துறேன். அப்படி எவ்வளவு 25 கோடின்னா கொடுக்குறேங்கிறாரு. ஆகையினால அப்ப எந்த அளவுக்கு விலைவாசிகள் கூடி போச்சுங்கிறத முதல்ல நினைச்சுக்கோ. அதனால அவங்க வாங்கியிருக்காங்களா வாங்கலாங்கிறது நம்ம பிரச்சனை இல்லைம்மா. அதை நம்ம டிபேட்ல கேட்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. அதுக்கு நீதிமன்றம் இருக்கு, அவங்க கட்சியினுடைய தலைமை இருக்கு, அவங்க பாத்துக்குவாங்க. இல்ல வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை திமுக அமைச்சர்களுக்கு முதலமைச்சரே பரிசா கொடுத்திருக்கலாம்ல. அது முதலமைச்சர் பரிசா இல்ல இந்த ரகசியமா பரிசு நீங்க கொடுக்க மாட்டீங்க, ரகசியமா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய துறையில ஏதாவது கமிஷன் வாங்கி இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கல, அவங்க பேர்ல இந்த மாதிரி கமிஷன் வாங்கி இருந்தாங்கன்னா அதுக்கு தண்டனை நீதிமன்றத்துல இருக்கும். இப்ப எல்லாம் பழைய காலம் இல்லடா. இப்ப உஷாராயிட்டீங்க, பினாமி தான். பினாமியும் இந்த பாரு, நீ ஒரு 10,000 ரூபாய் நீ பேங்க்ல நீ போடு, இல்ல 10,000 ரூபாய் நீ கையில வச்சுட்டு நீ செலவு பண்ணு. எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு கேக்குறான். நீ போய் ஜிஎஸ்டி கார்டு கொடுத்துட்டு ஒரு ஹோட்டல்ல நீ போய் ஒரு 10,000 சாமானியனதான் கேக்குறான். எல்லாத்தையும் தான் கேட்பான். ஆட்சியாளர்கள் பெரிய ஹோட்டல்ல பூந்து வந்துடுறீங்க. பெரிய ஹோட்டலுக்கு போனா தான் ஹோட்டல்ல பூந்து வந்துடுறீங்க. இந்த பிள்ளைக்கு என்னமா ஏதாவது கலந்துக்குச்சா? கொஞ்சம் எதுக்கு டாக்டர் கூட்டி போய் காட்டு. அதாவது எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்திருக்காரு. அதாவது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட ஆதாரத்தோட பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு இன்னைக்கு. தம்பா, நீங்க ஒரு விஷயம் இல்ல என்னன்னு கேட்டுட்டு பேசுங்க. அதெல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். என்னன்னு தெரியுமா? கட்டிருக்கான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பைக்க காணான்னு சொல்லி அந்த பொண்ணா கம்பெனி அந்த காவலர் அந்த பிள்ளைய கற்பழிக்க முயற்சி பண்ணா அப்படிங்கறதுதான் அந்த வீடியோ. இதெல்லாம் சாதாரண சகஜம். இது கற்பழிக்கிற வீடியோ சாதாரண சகஜமான ஒரு விஷயம் சொல்றீங்க. சகஜம். ஆனா அவனுடைய வாழ்க்கை என்னாச்சு? இப்ப அவனை தூக்கி போய் எந்த வழக்குல அவனை பதிவு பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவன் வேலை போச்சா? அவன் சிறைக்கு போறானா? அவன் குடும்பம் நாசமா போச்சா? அப்ப புத்தி கட்டதனமா இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு இந்த மாதிரிதான் இருக்கும். அதுக்கு முதலமைச்சர் தான் நடவடிக்கை எடுப்பாரு. எல்லாத்தையும் ஏன் எடுக்கலன்றதுதான் கேள்வி. யாரு இப்ப அவனை வெளியில விட்டு வச்சிருக்கு? அவனை தூக்கி உள்ள போட்டாச்சுடா நேத்தே. இல்ல ஐயா, குற்றம் நடந்த பிறகு முடிவு எடுக்கிறதோ தண்டனை வழங்குவதோ விஷயம் கிடையாது. குற்றம் நடக்காம தடுக்கணும். நீ என்ன கேட்க போறீன்னு எனக்கு தெரியுமாப்பா? தெரியுமா? முன்னக்கூட்டியே தெரியுமா? நீ கேட்ட பின்னாடி தானே தெரியுது. அது மாதிரிதான் குற்றம் நடந்த பின்னாடிதான் தெரியும். குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றம் 2 குற்றம் நடந்தா பரவாயில்ல, தொடர்ச்சியா குற்றங்களே நடக்குறப்ப ஏன் அதுக்கு ப்ராப்பரான ஒரு தீர்வு இல்லன்றதுதான் கேள்வி. இங்க பாரு, குற்றம் நடந்தா தான் இது நாடு, குற்றம் நடக்கலைன்னா இது நாடு இல்ல. சரி, அப்ப யாருதான் பாதுகாப்பு கொடுப்பா சொல்லுங்க? பாதுகாப்பு அரசு தான் கொடுக்கும். அப்ப அரசு தானே கொடுக்கணும். அப்ப அது அரசு தான் அந்த நிலையில இருந்து தவறுது, திறனற்ற ஆட்சி அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. நான் சொல்லல. இபிஎஸ் சொல்லுவாரு, அவர் எதிர்கட்சி தலைவர். அப்படிதான் சொல்லுவாரு. அடுத்த ஆளுங்கட்சிக்கு அவர் அடிக்கல் பாடுறாரு. அதெல்லாம் எந்த காலம் ஆவாது. சரியா?
அதனாலதான் பாரதிய ஜனதா கூட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைனாரு. இன்னைக்கு அவங்க காலில் போய் விழுந்திருக்காரு. அவர் எதுக்காக போய் விழுந்தாருங்கிறதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வாய் இல்லை, திறன் இல்லை கேட்கறதுக்கு. அதனால விடுங்க. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி.